அவர் தொடர்ந்து பேசாமல் நடித்து விட்டு போயிருக்கலாம். அதற்கு பிறகு இந்த புரோவை கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து விட்டு அரசியல்ல இருந்து திரைப்படத்தில இருந்து அரசியலுக்கு வந்து அவருடைய அறிக்கையை படித்து பாருங்கள். பெரியாரை பற்றி யாராவது இழிவாக பேசினால் திமுக காரனுக்கு தான் கோபம் வருகிறதே தவிர அதிமுகவுக்கு கோபம் வருகிறதா? நீங்கள் திமுகவின் பொதுக்குழு என்றால் கூட்டம் நடக்கும், அதிமுகவின் பொதுக்குழு என்றால் சண்டை நடக்கும். இன்றைக்கு இந்த மறுசீரமைப்பு குழு என்று ஒன்று வந்திருக்கிறது, தொகுதிகளை மறுசீரமைப்பது. இதை நாம் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதிகள் இருக்கின்றன. இது எப்போது வந்த கணக்கு? 1951. எதன்படி இந்த 39 என்பது தீர்மானிக்கப்பட்டது? சட்டப்படிதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அரசமைப்பு சட்டத்தின் 81, 82வது விதிகள் 2 செய்தியை சொல்லுகின்றன. 81வது விதி என்ன சொல்லுகிறது என்றால், எவ்வளவு அமைப்புகள், எத்தனை தொகுதிகள் இந்தியாவில் இருக்க வேண்டும், இது 534 தாண்டக்கூடாது என்று விதி இருக்கிறது. 82வது விதி என்ன சொல்லுகிறது என்றால், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை கூடுகிற போது தொகுதிகள் கூட வேண்டும். 71 மறுபடியும் இதை சீரமைக்க வேண்டாம் 30 ஆண்டுகளுக்கு என்று இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார். 30 ஆண்டுகள் கழித்து 2001 வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அவர் சொன்னார் இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு இதை சீரமைக்க வேண்டாம் என்றார். அதை பின்பற்றித்தான் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலே நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு தேவையில்லை. எதனால், ஏன் அப்படி சொல்லுகிறோம்? நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து அந்த எண்ணிக்கையை பொறுத்து கூட்டுதல், குறைத்தல், அட்ஜஸ்டிங் சீட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் என்று 82வது விதி சொல்லுகிறது. ஆனால் கவனிக்க வேண்டும், மக்கள் தொகை தமிழ்நாட்டில் கட்டுப்பட்டிருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் கூடியிருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் கட்டுப்பட்டிருக்கிறது? இந்திய அரசினுடைய வேண்டுகோளை ஏற்று குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றியதால் தமிழ்நாட்டில் கட்டுப்பட்டிருக்கிறது. நீங்கள் தானே சொன்னீர்கள் 1951 முதலாக இந்தியாவிலே குடும்ப கட்டுப்பாடு திட்டம் பற்றி பேசியது யார்? தில்லியிலே இருந்த அரசு தானே. நாட்டில் மக்கள் தொகை கூடிக்கொண்டே போனால் வளங்கள் குறையும், கூடிக்கொண்டே போனால் நெருக்கடிகள் அதிகமாகும். எனவே நாம் இருவர் நமக்கு இருவர் என்கிற திட்டம் வந்தது. பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று ஆயிற்று. இப்போதெல்லாம் நாம் இருவர் நமக்குள் இடையில் ஏன் இன்னொருவர் என்கிற அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்திலே கட்டுப்படுத்தவே இல்லை. உத்தரப்பிரதேசத்திலே மக்கள் தொகை கூடிக்கொண்டே போகிறது. எனவே மக்கள் தொகையை கூட்டிக் கொண்டே போயிருக்கிற அரசாங்கத்தின் சொல்லை கேட்காத ஒரு மாநிலத்துக்கு கூடுதலாக நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்பீர்கள். அரசாங்கத்தினுடைய திட்டத்தை ஏற்று செயல்பட்ட தமிழ்நாட்டுக்கு இருக்கிற இடத்தையும் குறைப்பீர்கள் என்பது நியாயம் இல்லை. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். வேண்டுமானால் ஒன்று செய்யலாம், கூட்டலாம். எப்படி கூட்ட வேண்டும்? இப்போது நாடாளுமன்றத்தில் 848 இருக்கைகளை போட்டு ஒரு புதிய கட்டிடத்தை கட்டிவிட்டார்கள். இதுவே திட்டமிட்டு செய்ததுதான். 848 இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன என்றால் இன்னும் 300 பேரை புதிதாக சேர்க்க போகிறார்கள் என்று பொருள். சேர்க்கட்டும். அந்த 300 பேரில் 65 பேர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருவார்கள், வெறும் 9 பேர் தமிழ்நாட்டிலிருந்து வருவார்கள் என்பது நியாயம் இல்லை. அப்படி கூட்டவில்லை, இருக்கிற இதே எண்ணிக்கை தான் என்றால் தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் குறையும். இதுதான் உண்மையான நிலை. நீங்கள் தொகுதிகளை அப்படியே வைத்திருக்க வேண்டும், அல்லது தொகுதிகளை கூட்டுவது என்று சொன்னால் எல்லா மாநிலங்களிலும் சமமாக கூட்ட வேண்டும். உத்தரப்பிரதேசத்துக்கு 20%, அதே போல பீகாருக்கு 20%, 20 அல்ல 20%. தமிழ்நாட்டில் 40 இடம் இருக்கிறது என்றால் 8 இடங்களை கூட்டுங்கள். இன்னொரு மாநிலத்தில் 100 இடங்கள் இருக்கின்றன என்றால் 120 அதை ஆக்குங்கள். அந்த விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி நீங்கள் இடத்தை கூட்டுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். என்ன வேடிக்கை என்றால், இதையே பல கட்சிகள் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்று புரியவில்லை. இது திமுகவுக்கு நன்மை தருகிறது. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் காலையிலே நடைபெற்று அந்த சர்வகட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டது மகிழ்ச்சி. ஆனால் அந்த கட்சியின் தலைவர் ஒரு அறிக்கை விட்டுகிறார். அந்த அறிக்கை என்னவென்று எனக்கு புரியவில்லை, அவர்கள் கட்சியில் இருந்தவர்களுக்கும் புரிந்திருக்குமா என்று எனக்கு தெரியாது. அவர் என்ன சொல்லுகிறார், இது மக்கள் பிரச்சனையாக என்கிறார். இதெல்லாம் தொகுதியை கூட்டுவது குறைப்பது இதெல்லாம் மக்கள் பிரச்சனையா, இது நாடாளுமன்ற பிரச்சனை ப்ரோ அப்படிங்கிறார்.
சரி ப்ரோ, நாடாளுமன்றம் என்பது மக்களுக்குரியது தானே. நாடாளுமன்றம் பாதிக்கப்படுமானால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? நாடாளுமன்றத்தில் நம் எண்ணிக்கை குறையுமானால் தமிழ்நாட்டின் குரல் அங்கே குறைந்து போகாதா? ஏன் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அவர் அறிவு அளவுக்கு நம்மால் அரசியல் அறிவு நம்மால் பெற முடியவில்லை. அவர் தொடர்ந்து பேசாமல் நடித்து விட்டு போயிருக்கலாம். அதற்கு பிறகு இந்த புரோவை கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து விட்டு அரசியல்ல இருந்து, திரைப்படத்தில இருந்து அரசியலுக்கு வந்து அவருடைய அறிக்கையை படித்து பாருங்கள். உண்மையாகவே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. இது மக்கள் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் பிறகு எதற்கு நீங்கள் சர்வகட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டீர்கள்? சர்வகட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த தீர்மானத்துக்கு ஆதரவும் கொடுத்து எதை நாம் பாராட்ட வேண்டும் என்றால், பல்வேறு கருத்துக்களை கொண்ட கட்சிகளையும் ஒரு இடத்துல அமர வைத்து ஒரு தீர்மானத்தை ஒரு மனதாக நிறைவேற்றி இருக்கிற ஆற்றல் நம்முடைய முதலமைச்சரிடத்தில் இருக்கிறது. ஒரு மனதாக இன்றைக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது எல்லா கட்சிகளுக்கும் உரியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு உரியது, தமிழ் இனத்தின் உரிமைக்கு உரியது. எனவே இப்படி ஒவ்வொன்றிலும் மிக கவனமாக நாம் முதலமைச்சரினுடைய பிறந்த நாளை ஒட்டி மட்டும் அவரை பாராட்டவில்லை, அவருடைய செயல்களை ஒட்டி, அவருடைய அணுகுமுறையை ஒட்டி, அவர் நடந்து கொள்ளுகிற பண்பாட்டினை ஒட்டி அவரை பாராட்டுவதன் மூலம் நாம் நம்மையே பாராட்டிக் கொள்ளுகிறோம் என்றுதான் நான் கருதுகிறேன். திமுக வேறு அதிமுக வேறு என்று கணபதி அவர்கள் பேசுகிற போது சொன்னார், பல விதங்களில் வேறு, ஒரு விதத்திலே அல்ல. பெரியாரை பற்றி யாராவது இழிவாக பேசினால் திமுக காரனுக்கு தான் கோபம் வருகிறதே தவிர அதிமுகவுக்கு கோபம் வருகிறதா? நீங்கள் திமுகவின் பொதுக்குழு என்றால் கூட்டம் நடக்கும், அதிமுகவின் பொதுக்குழு என்றால் சண்டை நடக்கும். இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன நடக்கிறது? அங்கே செங்கோட்டையன் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், தொலைக்காட்சியில நீங்கள் வீட்டுக்கு போனவுடனாவது பாருங்கள். காலையில பார்க்கவில்லை என்றால் அதிமுக பொதுக்குழு என்று போடுகிறார்கள். செங்கோட்டையன் நின்று கொண்டிருக்கிறார். இங்கே இருந்து ஒரு நாற்காலி பறந்து போய் அங்கே விடுகிறது, அங்கே இருந்து ஒரு நாற்காலி இங்கே வந்து விடுகிறது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் இல்லை, எல்லோருமே அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் முழுக்க முழுக்க அங்கே குழுக்களாக பிரிந்து சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் கொள்கை இல்லாத இடத்தில் கோஷ்டிகள் தான் மிஞ்சும், கொள்கை இல்லாத இடத்தில் இப்படிப்பட்ட சண்டைகள் தான் மிஞ்சும். இன்னும் ஒரு வேடிக்கை என்னென்றால், தேமுதிகவை சார்ந்த அந்த கட்சிக்கு இன்றைக்கு தலைமை கொண்டிருக்கிற பிரேமலதா அவர்கள், அவர் என்ன சொன்னார் என்றால், எங்களுக்குள்ளே ஒப்பந்தம் முடிவாகிவிட்டது, மாநிலங்களவைக்கு ஒரு இடம் என்பது உறுதியாகிவிட்டது என்று சொன்னார். எடப்பாடி சொன்னார், அப்படி ஒரு பேச்சு நடக்கவே இல்லையே என்று. இவர் சொன்னார், பேசி முடித்தாகி விட்டோம் என்று. எடப்பாடி சொன்னார், எப்போது பேசினோம் என்று. இவர்களில் யார் பொய் சொல்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் மிக கடுமையாக தேமுதிகவினுடைய தலைவி பிரேமலதா என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், நீங்கள் மாநிலங்களவைக்கு ஒரு இடம் கொடுக்கவில்லை என்றால் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். நாம் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களுக்கு மாநிலங்களவையில ஒரு இடம் தருவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் திரும்ப கேட்கவே வேண்டியதில்லை, திமுக சொன்னதை செய்யும். இன்றைக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு இடத்தை மாநிலங்களவையில தருகிறோம் என்று சொன்னால் அவர் வந்து கேட்டு சண்டை போட வேண்டும் என்பதில்லை. திமுக கழகம் உறுதி கொடுத்தால் அது நடக்கும். எப்படி திமுகவும் அதிமுகவும் வேறு என்றால், திமுக சொன்னதை செய்யும், சொல்லாததை கூட செய்யும், அதிமுக சொன்னதையும் செய்யாது என்பதைத்தான் இப்போது பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்கள் அந்த எக்ஸ் தடம் என்கிற ட்விட்டரிலே தேமுதிகவை சேர்ந்தவர்கள் ஒன்றை போட்டிருக்கிறார்கள். இது சத்தியம், இது அநியாயம் என்று. யாருடைய பெயரிலே வந்திருக்கிறது என்றால் விஜயகாந்த் பெயரிலே வந்திருக்கிறது. என்ன வேடிக்கை, விஜயகாந்த் இறந்து போய்விட்டார், அவர் பெயரில் இவர்கள் இன்னும் செய்தி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவிலே தான் அந்த கட்சிகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாண்டி மிக தெளிவாக மக்களுக்கான கொள்கைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக திமுக கழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மக்களுக்கான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது, நாட்டின் பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. என்றைக்கும் எதற்கும் எப்போதும் எந்த நேரத்திலும் மக்களின் பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு நாம் போக வேண்டிய கட்டத்திற்கும் வந்து சேர்ந்து விட்டோம். நீங்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்றால் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதும் பாதிக்கப்படுகிறது. கேரளா, கர்நாடகம், ஆந்திரா என்கிற எல்லா பகுதிகளும் இன்றைக்கு தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றன. எல்லா வட மாநிலங்களிலும் கூடுதலாக இடங்கள் கொடுக்கப்படுகின்றன. என்ன வேடிக்கை என்றால், நாம் மறந்து போனால் கூட
மறுபடியும் திராவிட நாட்டை இவர்கள் நினைவுபடுத்தி விடுவார்கள் போல் தெரிகிறது. தென்னாடு முழுவதும் ஒன்று சேர்ந்து தென்னாடு வலிமையாக ஒருங்கிணைந்து நிற்க வேண்டிய நேரத்திலே நாம் இருக்கிறோம். அதை நோக்கி நகர்வதற்கான தொடக்கத்தையும் திமுக கழகம் தான் செய்ய வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு திமுக கழகம் அணிகளை சேர்த்து இந்தியா முழுவதுமாக போராடி கொண்டிருக்கிறது. உண்மையாக சொல்லுகிறேன், தென்னாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே தலைமை தாங்குகிற தலைவர்களில் ஒருவராக நம்முடைய கழகத்தின் தலைவர் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் அவருடைய பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதில், அவருடைய பணிகளில் நாமும் பங்கேற்போம் என்று உறுதி ஏற்பதில், அவர் வழியில் பின் நடப்போம் என்று உறுதி சொல்வதில் நாம் அத்தனை பேரும் உறுதியாக இருக்கிறோம். என்றென்றைக்கும் நமக்கு திமுக கழகத்தின் ஆட்சி வேண்டும். தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் என்றைக்கும் இந்த இடத்தில் நின்று ஆட்சி புரிய வேண்டும். இந்த